ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க பச்சை பயிர் பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கால்படியால் ஒரு படி அரிசி பயிரை ஊற வச்சுக்கிட்டோம்னா, ஊற வச்சு எப்படி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம்லாம் நசுக்கி அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் எப்பயுமே ஒரு இட்லி மாவு அரைச்சா கூட அதில் ஒரு ஏதாவது ஒரு பலகாரம் செய்வோம். இது மாதிரி தான் பலகாரம் செய்வோம். இப்போ எல்லாம் எதுவாக இருந்தாலும் கடையில் கிடைக்குதுன்னு வாங்கி சாப்பிடுதுங்க நம்ம பசங்க. நம்ம டெய்லி நம்ம வீட்டிலையே இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன பலகாரம் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. அந்த மாவில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. மாவு இப்போ என்னன்னா கொஞ்சம் தளன்னு இருக்கும். அது கெட்டி ஆகணுன்னா அந்த மாவை போட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறமா பாவை காய்ச்சி ஊற்றி அதில் 2 ஏலக்காய் நசுக்கி போட்டு அதையும் நல்லா ஒரு கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு ஊற்றுங்க. அப்புறமா நம்ம பணியாரம் சட்டி அடுப்பில் வச்சு பணியாரம் ஊற்றி அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றி திருப்பி போட்டோம்னா இப்போ பணியாரம் ரெடி ஆகிடும். இந்த பணியாரத்தை சாப்பிட்டு பார்த்தவங்க மறுபடியும் எனக்கு பணியாரம் வேணும்னு தான் கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் இந்த பணியாரம். நீங்களாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பச்சை பயிறு பணியாரம் எப்படி இருக்குன்னு. அரிசி மாவுலாம் செஞ்சுருப்பாங்க, பச்சை பயிரில் செஞ்சிங்களா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.